ட்ரிக் ஆர் ட்ரீட். இதன் ஆசிரியர் ஜூடித் கார்னர். நாங்கள் தங்கியிருந்த கட்டிடத்தின் தரைத்தள சமையலறையில் எனது அமெரிக்க தோழி பாம்பியுடன் நான் அமர்ந்திருந்த போது வீட்டின் முன்கதவு மணி ஒலித்தது. அந்த வீட்டின் பராமரிப்பாளர் என்ற முறையில் கதவை திறக்க நான் உடனடியாக எழுந்தேன். வாடகை இல்லாத இடத்திற்காக இந்த வேலையை செய்ய வேண்டிய கட்டாயத்தை மீண்டும் ஒரு முறை மனதிற்குள் சபித்து கொண்டேன். அது அக்டோபர் 30 எனது கஞ்சத்தனமான முதலாளி மிஸ்ஸஸ் ஆடம்ஸ் குளிர்காலத்தில் இவ்வளவு ஆரம்பத்திலேயே நெருப்பு மூட்டி வீட்டை வெப்பப்படுத்துவதற்கு தடை விதித்திருந்தார். ஆனால் ஏற்கனவே நிலவிய குளிரும் ஈரப்பதமும் வரப்போகும் கடுமையான குளிர்காலத்தை எச்சரித்தன. நான் தெருப்பக்க கதவை திறந்தபோது மஞ்சள் நிற பனிமூட்டத்திற்கு நடுவே ஒரு விசித்திரமான உருவம் தெரிந்தது. அவள் சுமார் 8 அல்லது 9 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமி. நீண்ட கருப்பு நிற பல்கலைக்கழக அங்கியும் நுனி கூர்மையான வெல்ஷ் தொப்பியும் அணிந்து ஒரு சூனியக்காரியைப் போல வேடமிட்டிருந்தாள். அவள் எங்கள் குடியிருப்பில் வசிப்பவள் அல்ல. ஆனால் அவளது ஆயாவுடனோ ஒரு தள்ளுவண்டியுடனோ பூங்காவில் விளையாடுவதை எங்கோ பார்த்த ஞாபகம் எனக்கு இருந்தது. அவள் ஒரு அமெரிக்க சிறுமி என்றும் அவளது தந்தை தூதரகத்தில் ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறார் என்றும் எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அவள் ஒன்றும் அழகான குழந்தை அல்ல. சிதைந்து போன ஒரு பழைய தள்ளுவண்டியில் பழங்கால ரப்பர் பொம்மை ஒன்றை வைத்திருந்தாள். ட்ரிக் ஆர் ட்ரீட் என்று அவள் கேட்டாள். ட்ரீட் என்று நான் உறுதியாக சொன்னேன். எனக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு வழங்கப்படுவதாக நான் நினைத்து கொண்டேன். அவள் எதிர்பார்ப்புடன் என்னை பார்த்தாள். ஆனால் நான் எந்த அசைவும் காட்டாததைக் கண்டு, சரி, அது எங்கே என்று வினவினாள். எது? எனக்கான ட்ரீட் என்று அவள் பொறுமையாக சொன்னாள். நீங்கள் எனக்கு ட்ரீட் தரவில்லை என்றால் நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரிக் செய்து விடுவேன் என்றாள். முதலில் இங்கிருந்து கிளம்பு என்று நான் எரிச்சலுடன் சொன்னேன். ஏன்? இது மிரட்டி பறிப்பது போல அல்லவா இருக்கிறது. உங்கள் அமெரிக்கர்கள் அனைவருமே உள்ளூர் ரவுடிகள்தான். அவளது கோபமான முகத்திற்கு எதிரே கதவை சாத்திவிட்டு நான் தரைத்தளத்திற்கு சென்றேன். அங்கே பாம்பி மற்றும் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டிருந்தாள். ட்ரிக் ஆர் ட்ரீட் என்று நான் அவளிடம் விளக்கினேன். ஹோ என்று அவள் வியப்புடன் கூவினாள். இங்கிலாந்தில் உங்களுக்கு அந்த வழக்கம் உண்டு என்று எனக்கு தெரியாது. எங்களுக்கும் இல்லை. இது என்ன அமெரிக்கா வழக்கமா? ஆமாம், நிச்சயமாக. நியூயார்க்கில் நாங்கள் எப்பொழுதும் விசித்திரமான உடைகளை அணிந்து கொண்டு ட்ரிக் ஆர் ட்ரீட்டுக்கு செய்ய வெளியே செல்வோம் என்றாள். நான் என்ன மாதிரியான ட்ரிக் எதிர்பார்க்கலாம்? பொதுவாக என் அம்மா எங்களை ஒரு சாக்ஸ் நிறைய மாவு எடுத்து செல்ல அனுமதிப்பார். அதை கதவின் மீது மோதினால் அது ஒரு அழகான தடயத்தை உண்டாக்கும் என்று பாம்பி கூறினாள். நான் கீழே வரும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்டது போல் இருந்தது என்று நான் சொன்னேன். ஆனால் அது மாவு மூட்டை மோதும் சத்தம் போல இல்லை, உதைக்கும் சத்தம் போல இருந்தது. அப்பொழுது அமெரிக்காவில் ஹாலோவின் சமயத்தில் நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாக சொல்கிறார்கள். நீங்கள் $1 தராவிட்டால் கும்பலாக வந்து உங்கள் ஜன்னல்களை உடைப்பார்கள் அல்லது உங்கள் காரின் டயர்களை கிழித்து விடுவார்கள் என்றாள். இந்த வழக்கம் ரவுடித்தனத்தையே ஊக்குவிப்பதாக நான் நினைத்தேன். அதையே அவளிடமும் சொன்னேன். அது மட்டுமல்லாமல் ஹாலோவின் நாளை தானே வருகிறது என்றேன். அவளது நாட்டு வழக்கத்தை பற்றி நான் எவ்வளவு கசப்பாக பேசியது பாம்பியை சற்று வருத்தமடைய செய்தது. ஆச்சரியமாக இருக்கிறது என்று அவள் கூறினாள். கடந்த 1 மாதமாகவே கைக்காக நான் சில்லறைகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன். கை ஃபேக்ஸ் வழக்கம் கூட ஒரு விசித்திரமானது தான்.
ஒரு மனித உருவத்தை பொசுக்குவதை கற்பனை செய்து பாருங்கள். என்னால் அதை அப்படி பார்க்க முடியவில்லை. ஆனாலும் நான் அமைதி காத்தேன். இன்றிரவு எனக்கு பாம்பியின் மீது ஒருவித அதிருப்தி இருந்தது. அவள் தனிப்பட்ட முறையில் ஏழையாக இருந்தாலும் அவளது பின்னணியில் இருந்த அந்த செழுமையை கண்டு நான் பொறாமைப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கும் எப்பொழுதும் பயணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தது. நான் அவளுக்கு மற்றொரு கோப்பை தேநீரை ஊற்றி கொடுத்தேன். அவள் மீண்டும் தனது கலைத்துறை சார்ந்த கதைகளை சொல்லத் தொடங்கினாள். பிறகு என் கணவர் ரான் எங்களுடன் சேர்ந்து கொண்டார். இரவு 11 மணி வரை கேஸ் போடுவதற்காக வைத்திருந்த சில்லறை பணத்தை வைத்து நாங்கள் டாமினோஸ் விளையாடினோம். மறுநாள் காலை 6 மணிக்கு நான் எழுந்துவிட்டேன். ரானுக்கு தேநீர் கொடுத்துவிட்டு சுடுதண்ணீருக்கான கொதிகலனை எரிவூட்டினேன். காலை 7:30 மணிக்கு பால் வாங்குவதற்காக தரைதளத்திற்கு சென்றேன். அப்பொழுதுதான் பால்காரர் கிளம்பி கொண்டிருந்தார். இங்கே என்ன விசித்திரமான அலங்காரங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று எங்களது முன்கதவை சுட்டி காட்டி அவர் கேட்டார். அது உண்மையிலேயே விசித்திரமாகத்தான் இருந்தது. கதவில் ஒரு பொம்மையின் கை ஆணியால் அடிக்கப்பட்டிருந்தது. பருத்தி அடைக்கப்பட்ட அந்த ரப்பர் கைப்பகுதியிலிருந்து பஞ்சு வெளியே வந்து கொண்டிருந்தது. அது பார்ப்பதற்கு மிக விகாரமாகவும் அருவருப்பாகவும் இருந்தது. இதை நான் பிரிக்ஸ்டன் அல்லது கேம்ப்டன் டவுனில் பார்த்திருந்தால் யாரோ செய்வினை அல்லது பில்லி சூனியம் செய்திருக்கிறார்கள் என்று நினைத்திருப்பேன் என்று அந்த நபர் கூறினாள். ஆனால் இங்கே இது போன்ற விஷயங்கள் நடப்பதில்லை. க்ளோஸ்டர் ரோட்டில் இதையெல்லாம் பார்க்க முடியாது. கதவில் இருந்த அந்த அழுக்கான பொருளை பிடுங்கி எறிந்துவிட்டு திறந்திருந்த குப்பை தொட்டியில் போட்டேன். இந்த தெரு முழுவதும் இதே நிலைதான் என்று அவர் தொடர்ந்தார். பொம்மையின் பாகங்களை ஒவ்வொன்றாக கதவுகளில் ஆணியால் அடித்து வைத்திருக்கிறார்கள். எனக்கு இது போன்ற மூட நம்பிக்கைகளில் உடன்பாடு இல்லாததால் நான் தோள்களை குலுக்கிக் கொண்டு பால்களை உபயோகப்படுத்த மேலே சென்றேன். பின்னர் என் மகனை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு குடியிருப்புகளையும் ஹால்களையும் சுத்தம் செய்ய தொடங்கினேன். சிதைக்கப்பட்ட அந்த பொம்மைக்கும் நேற்று மாலை வந்த அந்த சிறுமிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை. ஆனால் மிஸ்ஸஸ் ஆடம்ஸ் என்னை ஜாமான்கள் வாங்க வெளியே அனுப்பிய போது பேராசிரியர் நியூட்டனின் கதவிலிருந்து பொம்மையின் உடல் பகுதியை அகற்றுவதை கண்டேன். பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்கிறதல்லவா என்று அவரை நான் நலம் விசாரித்தேன். அந்த மோசமான ஹாலோவின் சிறுமிதான் இதை செய்திருக்க வேண்டும். ட்ரிக் ஆர் ட்ரீட் அந்த பழக்கம் உண்மையிலேயே தொந்தரவாக இருக்கிறது. அந்த தம்பதியின் குடும்பத்தில் ஏதோ கோளாறு இருப்பதாக தெரிகிறது. உடன் பிறந்தவர்களுக்கு இடையேயான அதிகப்படியான போட்டிதான் இதற்கு காரணம் என்பது எனது கணிப்பு. நான் அவர்களின் பெற்றோரிடம் முறைப்படி புகார் அளிப்பேன். அதைவிட சிறப்பாக வெளிநாட்டு பழக்கங்களை, அதாவது இத்தகைய நச்சுத்தன்மை வாய்ந்த வெளிநாட்டு பழக்கங்களை இங்கே இறக்குமதி செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தி டைம்ஸ் இதழுக்கு ஒரு கடிதம் எழுதுவேன் என்று பேராசிரியர் கூறினார். மிகுந்த சிரமத்திற்கு இடையே அந்த ஆணிகளை அகற்றிய அவர் அந்த கோரமான பொம்மை பாகத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள் சென்று கோபத்துடன் கதவை சாத்திக் கொண்டார். அந்த பொம்மையின் தலை தெருமுனையில் இருந்த கைப்பிடி சுவரில் சொருகப்பட்டிருந்தது. அங்கே லேடி ஆர்த்வைட் அதை ஆர்வத்துடன் கவனித்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். நான் அவரை கடந்து சென்றபோது தலை துண்டிக்கப்படுவதற்கு இந்த பாவம் செய்த பொம்மை என்ன செய்ததோ என்று அவர் என்னிடம் முணுமுணுத்தார். நிச்சயமாக இது ஒரு இடைக்கால தண்டனை போல் இருக்கிறதல்லவா? சரியாக சொல்ல போனால் போருக்கு முன்புதான் இது போன்ற பொம்மைகளை நான் பார்த்திருக்கிறேன். இப்பொழுது கிடைக்கும் இந்த அருவருப்பான பிளாஸ்டிக் பொம்மைகளை விட இதன் தோல் அமைப்பு பார்ப்பதற்கு அப்படியே உயிரோட்டமாக இருக்கிறது. இது போன்ற ஒன்று எனது பேத்திக்கு இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைத்தேன் என்றார்.
குளிர் அதிகமாக இருந்ததால என்னால் அங்கே காத்து கொண்டிருக்க முடியவில்லை. இருப்பினும் லேடி ஆர்த்தவைட்டின் இயல்பான பேச்சுகள் அந்த சமயத்தில் இருந்த பயங்கரத்தை சற்று குறைத்தன. நான் ஜாமான்களை வாங்கி கொண்டு மிஸ்ஸஸ் ஆடம்ஸிற்கு மதிய உணவு சமைத்து கொடுத்தேன். இருட்டும் வரை நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அன்றைய தினம் மிக சீக்கிரமாகவே இருட்டிவிட்டது. ஒரு புயல் உருவாகி கொண்டிருந்தது. வானம் மிகவும் இருண்டு அச்சமூட்டும் வகையில் இருந்தது. என் மகன் சரியான நேரத்திற்கு பள்ளியிலிருந்து வீடு வந்து சேர்ந்தான். இருப்பினும் குளிர் அவனது எலும்புகளை ஊடுருவிருக்கக்கூடும் என்பதால் அவனுக்கு ஒரு கோப்பை சூடான கோகோ தயாரித்து கொடுத்தேன். அவன் சற்று மென்மையான உடல்வாகு கொண்ட பையன். மாலை 5 மணிக்கு மேலே மழை கொட்டி தீர்த்தது. அரை மணி நேரம் கழித்து ரான் வீட்டிற்கு வந்தபோது நனைந்து போயிருந்தார். ஹாலோவின் என்று முணுமுணுத்த அவர் எனக்கு ஒரு பானம் வேண்டும் என்றார். அவருக்கு பிடித்தது போலவே விஸ்கியையும் சூடான எலுமிச்சை சாறையும் கலந்து கொடுத்தேன். அவர் தனது பழைய ஸ்மோக்கிங் ஜாக்கெட்டை அணிந்து கொண்டு புதிதாக எரியூட்டப்பட்ட கொதிகலனுக்கு அருகே குனிந்து அமர்ந்திருந்தார். நான் இரவு உணவை தயார் செய்ய தொடங்கினேன். சாப்ஸு, சிப்ஸு, பட்டாணி மற்றும் இனிப்புக்காக பழக்கலவை மற்றும் கஸ்டர்ட். நாங்கள் சாப்பிடத் தொடங்கினோம். திடீரென்று வீட்டின் முன்கதவு மணி மீண்டும் ஒலித்தது. கோபத்துடன் முணுமுணுத்து கொண்டே நான் படிக்கட்டுகளில் ஏறிச் சென்றேன். அங்கே அந்த அமெரிக்க சிறுமி நின்றிருந்தாள். இந்த முறை ஒரு கடற்கொள்ளையனைப் போல வேடம் அணிந்திருந்தாள். ட்ரிக் ஆர் ட்ரீட் என்று அவள் கேட்டாள். இந்த முறை அவள் தனது தம்பி பாப்பாவை அந்த தள்ளுவண்டியில் வைத்திருந்தாள். முற்றம்.